நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வாலிபால் பயிற்சியாளர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தோப்புத்துறை பகுதியைச் சேர்ந்த வாலிபால் பயிற்சியாளரான ரகுமானுக்கு ஏற்கனவே 2 முறை திருமணம் ஆகியுள்ள நிலையில் 12ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை வாலிபால் விளையாட்டிற்கு பல்வேறு ஊருக்கு அழைத்துச் செல்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் புறம்போக்கு நிலத்தின் மணலை அள்ளிச் சென்ற நபரை தடுத்து நிறுத்திய பெண்ணை டிராக்டரை வைத்து மோதிவிட்டு அங்கிருந்து தப்பியோடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து சென்னிமலை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆட்டை விழுங்க முயன்ற மலைப்பாம்பை லாவகமாக பிடித்த இளைஞர்கள் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். சர்க்கரை செட்டிப்பட்டி கிராமம் அருகே உள்ள பழனி என்பவர் வீட்டில் வளர்க்கப்படும் ஆடுகளை விழுங்க முயற்சி செய்த நிலையில் பாம்பு லாவகமாக பிடிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமத்தில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் இயற்கை விவசாயிகள் மற்றும் நாட்டு மாடு வளர்ப்போர் கூட்டமைப்பு சார்பில் இன்று மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு ஊர்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட 500க்கும் மேற்பட்ட காளைகளும் அவற்றை அடக்க 500க்கும் மேற்பட்ட வீரர்களும் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றிய தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா பணப்பாக்கத்தில் நடைபெற்றது. மாநில தலைமை நிலைய செயலாளரும் ராணிப்பேட்டை மாவட்ட ஜாக்டோஜிய ஒருங்கிணைப்பாளருமான பாலமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கேடயமும் நினைவு பரிசும் வழங்கி சிறப்புரையாற்றினார். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே பெட்டிக்கடை ஒன்றில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று சட்டவிரோத மது விற்பனை செய்பவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து கள்ளச்சந்தையில் மது விற்பனையை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள சொரக்கப்பாளையம் கிராமத்தில் மயான பாதை மற்றும் எரிமேடை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழைக்காலங்களில் உடலை புதைக்கவோ எரிக்கவோ முடியவில்லை என வேதனை தெரிவிக்கும் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் இதில் உடனடியாக தலையிட்டு எரிமேடை மற்றும் பாதை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 19க்கும் மேற்பட்ட இந்து அருந்ததியர் மக்கள் வாழ்ந்து இருக்காங்க. எங்களுக்கு சுடுகாடு வசதி சுத்தமாகவே இல்லைங்க. ஏதாவது நீர்வழி பாதை ஓடை உரமாக இருக்கிறதுனால இறந்தவங்களை புதைக்கும் போது பள்ளம் தோண்டும் போது நீர் ஊத்து வருதுங்க. எங்களுக்கு எரிவாயு மேடை வசதி வேணும் அப்படின்னு கலெக்டர் மனு கொடுத்துருந்தோம். கிராம சபை கூட்டம் மாதாந்திர கூட்டத்திலையும் இந்த கோரிக்கையை மனுவை நாங்கள் வச்சிருக்கிறோம், தீர்மானம் வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானத்தின் பேரில் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலைங்க. 150 பேர்பட்ட மக்கள் இங்கே வாழ்ந்து வரதுனால மழை காலங்கள் வரத்துக்கு வழி வசதி சுத்தமாக இல்லைங்க. ஓடை வரமாக இருக்கிறதுனால வழி வசதி எதுவுமே செஞ்சு தர மாட்டேறாங்க. ஐயா அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்று இந்த அருந்ததியர் மக்களுக்கு இந்த சுடுகாட்டுக்கு வர வழியும் இந்த தகவன மேட வசதியும் செஞ்சு தருமாறு தாழ்மன்றம் கேட்டுக்கொள்கிறேன். கோவை சிங்காநல்லூர் காவல் நிலையத்திற்கு எதிரே பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்டு இருந்த ஆழமான குழியில் அரசு பேருந்து ஒன்று எதிர்பாராத விதமாக சிக்கிக் கொண்டது. பேருந்தில் இருந்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் 32 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக செய்யப்பட்ட சண்டிகேஸ்வரர் தேரின் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தேரடியில் இருந்து துவங்கிய வெள்ளோட்டம் 4 மாட வீதிகள் வழியாக வந்தடைந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி மாநகராட்சி பிரதான அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. தமிழ் புலிகள் மற்றும் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 2021 தேர்தல் வாக்குறுதியின்படி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது.
விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக கழகம் சார்பில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செட்டியார்பட்டி பேரூராட்சி பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து வருகின்ற தேர்தல் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்வது குறித்து ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது பேசிய முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி, தற்போது அரசியலுக்கு வந்துள்ள நடிகர் விஜய் பின்னால் அனைத்து இளைஞர்களும் செல்வது போன்ற மாயத்தோற்றம் உருவாகியுள்ளது என்றும் அது உண்மையல்ல என்றும், தற்போது அதிமுகவுக்கும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கும் படித்த இளைஞர்கள் மற்றும் படித்த பெண்கள் அதிக அளவு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி பாஜக பிரமுகர் உமாசங்கர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இவ்வழக்கில் 11 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் இக்கொலை சம்பவத்தின் பதைபதைக்கும் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய கொலையாளி கர்ணன் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவரான உமாசங்கர் கொலை வழக்கு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலை வழக்கில் முன்னதாக 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நிறுத்தியிருந்த ஊழியரின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் மர்ம நபர் குறித்தான CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட இருசக்கர வாகன உரிமையாளர் ஸ்டாலின் வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் வேடச்சந்தூர் போலீசார் அந்த மர்ம நபரை தேடி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஊராட்சிகளில் குடிநீர் விநியோகத்தை பராமரிக்க தவறி அலட்சியப்படுத்தும் தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தை கண்டித்து சாட்டியக்குடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேலூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் 13 ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 100 நாள் வேலை செய்த பணியாளர்களுக்கு 5 மாதங்களாக சம்பளம் வழங்காததை கண்டித்தும் அனைத்து ஊராட்சிகளிலும் 2025-26 ஆண்டிற்கான வேலையை உடனே துவங்க வலியுறுத்தியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.